டாஸ்லைன் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சியிலும் கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சு. என்டிஏ சைடும் சரி, திராவிட முன்னேற்ற கழக சைட்லையும் சரி. ஸோ இப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவோ பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ப்ளஸ் தான். நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு, அதே மாதிரி மெட்ரோ திட்டம், இப்படி நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னா, இது பூரா சிட்டிலையும் ஸ்டேட் ஃபுல்லாக பொதுமக்களுக்கான திட்டங்களாக பார்க்கப்படுது. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னன்னா, ஒரு மக்கள் தங்கள் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கும், பிள்ளை குட்டியை படிக்க வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க அந்தந்த பகுதியில். அதுதான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசியோ முதலமைச்சர்கிட்ட பேசியோ இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்ற பூர்த்தி செய்கிறது தான் சட்டமன்ற உறுப்பினர்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தேசம் எப்படி செல்ல வேண்டும், இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், விஷயங்கள், பொருளாதாரம் மற்றும் நம்ம மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளை பெறுவதற்கு, நிதியை பெறுவதற்கு தான் அந்த எம்பி. அது இன்னும் நிறைய கடமைகள் அவர்களுக்கு இருக்குது. நம்ம ஏரியா பிரச்சனையை பற்றி அங்கே பேசலாம். மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள விஷயத்துக்கு நிதியை பெறுவது, இதெல்லாம் எம்பி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் தான் மக்களோடு நேரடியாக தொடர்பு உள்ளவர்கள். ஒரு பாலம் கட்டணும், ஒரு குழாயில் தண்ணி வரல, தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும், அடிப்படை வசதி செய்து கொடுக்கணும், சாலை வசதி செய்து கொடுக்கணும். இதுக்கு எல்லாமே நம்மளுடைய பாதுகாவலர்களாக இருப்பது ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னா, நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திறம்பட செயல்பட்டால் அது இந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பூஸ்டப்பாக அந்த கட்சிக்கு கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக இந்த 5 ஆண்டுகளை கிட்டத்தட்ட நிறைகுறைகள் எல்லா ஆட்சியிலையும் தான் இருக்கும். நிறைவான விஷயங்களை நிறையா செஞ்சுருக்கு. அது நாங்கள் சொன்னதை செய்து விட்டோம், கிட்டத்தட்ட என்ன சொன்னமோ அதை 80% செய்து விட்டோம்னு சொல்லி திமுக அரசு சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மாடல் தொகுதியாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க நம்ம பழமொழி. ஸோ அந்த மாதிரி என்னன்னா, மாடல் தொகுதிகளாக நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு 25 தொகுதிகளை திமுக ஆளுங்கட்சி ஆளக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த 25 தொகுதிகளை நம்ம கையில் எடுத்து இந்த இதில் மாடல் தொகுதிகளாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மாடல் தொகுதிகளில் முதலாக நம்ம கையில் எடுத்திருக்கிறது ராணிப்பேட்டை தொகுதி. இந்த ராணிப்பேட்டை தொகுதியை நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, கட்சியிலையும் பெரிய ஹோல்டு உள்ள ஒரு மனிதர், அதே மாதிரி ஒரு பீரியட் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 பீரியட் இருந்தால் மட்டும்தான் ஒரு நினைத்ததை முழுமையாக செய்து முடிக்க முடியும். ஆனால் திரு ஆர் காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஸோ 96 அவர் முதன்முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். அதிலிருந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கார். போன முறை வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்தார். ஸோ அதற்கு முன்பு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த 20 வருடத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த தொகுதி முழுவதுமே நாம் சென்று பொதுமக்களிடம் பேசியிருக்கோம், எதிர்கட்சிக்காரர்கள்ட்ட பேசியிருக்கோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கிட்ட பேசியிருக்கோம், மக்கள்கிட்டையும் பேசியிருக்கோம், பெண்கள்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ இவர்களால் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தும் நாம் சுற்றி பார்த்த அளவுக்கு ஒரு தொகுதி எவ்வளோ, ஏன்னா அந்த ராணிப்பேட்டையை சேர்ந்தவருக்கு பலருக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கோ, பல்வேறு மாவட்டங்களுக்கோ, பல்வேறு தொகுதிகளுக்கோ சென்று பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்காது, வாய்ப்பு இருக்காது. ஆனால் நம்ம தொழிலே அதுதான். அதனால நம்ம கம்பேர் பண்ணலாம், அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணலாம், அதர் டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணலாம், அதர் அண்டை மாநிலங்களை கம்பேர் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே மிக சிறப்பாக மக்கள் எதிர்பார்த்ததை விட, மக்கள் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாத விஷயங்களையும் கூட, அது ஆன்மீகமாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் ஆர் காந்தி அப்படின்றது நாம் பார்த்தவரை அது முடிவாயிருக்கு. ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம இதை சொல்கிறோம், நீயா பாட்டு ஏதாவது ஒன்று பேசி விட்டு போனேன் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நம்ம சேனலை பார்க்குறாங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு ஆதாரத்தையும் ஆவணங்களையும் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆன்மீகத்தை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வள்ளிமலைன்னு ஒரு கோயில், அந்த வீடியோ போடுறேன், முதல்ல அதை பார்த்துருங்க. இது அறுபடை வீடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதற்கு அடுத்த வீடாக இந்த வள்ளிமலை சொல்கிறேன். இன்னைக்கு என்ன, வள்ளி பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிகளால் நம்பப்படக்கூடிய ஒரு இடம். அந்த கோயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள கோயில் மாதிரி இருக்கும்.
ஏன்னா அதாவது ஒரு தூசி குப்பை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ வந்து அது வந்து காட்பாடி தொகுதியில் இருக்கலாம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தான் அந்த கோவில். அந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் மண்ணை பார்க்க முடியாது. மண் இருந்தால் தான் தூசி கிளம்பும், குப்பை கிளம்பும், கிராம ஒரு அட்மாஸ்பியர் வரும், ஒரு அசுத்தமாகும். குப்பையை அங்கங்கே போட்டுருவான். கிரானைட் கல் இருக்குல்ல, அதாவது இந்த கருங்கல்லுன்னு வாங்கல, இதை போட்டு வாகனங்கள் செல்ல முடியாததுக்கு ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி மக்கள் நீட்டாக நடந்து போகிற மாதிரியாக ஒரு மிக பிரம்மாண்டமான, அதாவது எந்த கோயிலோட முன்புறமும் இவ்வளவு இந்த அறுபடை வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் வந்து அவ்வளோ இடமும் இல்லை, அந்த இடத்தை அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி அதற்கு தன் சொந்த காசையும் செலவு பண்ணி செஞ்சிருக்காரு ஆர் காந்தி. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எம்எல்ஏ காந்தி வந்த பிற்பாடு இங்கே பல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மேடைக்கு மேலே தலங்கள் அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த கோயிலிருந்து தேரடி வரைக்கும் 2 புறமும் பாதை அமைச்சு நல்ல ஒரு தோற்றத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. மலைக்கு மேலே வந்து தண்ணி வசதி பண்ணி கொடுத்தாரு. பார்த்தீங்களா? ஸோ வந்து இது வள்ளிமலை மிகப்பெரிய கோவில் என்ன, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோளிங்கர் நரசிம்மர் கோவில். இந்த கோவில் வந்து தமிழகம் முழுவதும் புகழ் பெற்றது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மலை உச்சியில் இருக்குது. இந்த மலையில் ஏறி போய் சோளிங்கரை நரசிம்மரை தரிசனம் செய்வது என்பது இந்த வட மாவட்ட மக்களுக்கு ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரம், சென்னை, ஏன்னா அதே மாதிரி வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் அந்த பக்கம் ஆந்திரா பார்டர்லேருந்து எல்லாருமே இந்த சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலுக்கு வருவாங்க. இந்த கோயிலில் 40 ஆண்டு காலமாக கும்பாபிஷேகம் செய்ய முடியாமல் இருந்ததாக அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதை யார் செய்து வைத்திருக்கிறாருன்னா ஆர் காந்தி. இந்த கோவிலுக்கும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார் ஆர் காந்தி. 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கிடையாது. அந்த கோவிலை அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு 40 வருஷமாக கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்தது. அது ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காந்தி தலைமையில் அவர் அறங்காவலர் குழு நியமித்து 110 கிலோ தங்கத்தை டோனர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி 3 மாதத்தில் நல்ல முறையில் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். பார்த்தீங்களா? இப்படி ஆர் காந்தி அவர்கள் வந்து ஆன்மீகத்துக்கு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் சரி, நீங்கள் வந்து இப்போ மித்த ஆட்கள் சொன்னாங்கன்னா அது வந்து கட்சிக்காரங்க அப்படி இப்படின்னு நினைக்கலாம். ஒரு கோவில் குருக்களை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இது ஒரு பாரம்பரியமிக்க பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவில் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்கள். எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இப்படி கோவில்களுக்காகலாம் செலவு பண்ணி அவ்வளோ நீட்டாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வைக்காதவர்கள் பற்றி பொய்யான புகழுரையை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் பேச மாட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கடந்த 2011ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சாதனை செம்மல் என்று போற்றக்கூடிய திரு காந்தி அவர்களுடைய தலைமையில் இந்த கோவில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. தார் சாலை அமைத்தல், கோவில்களுக்கு உயர் மின் விளக்கு அமைத்தல், கோவிலுக்கு குளங்கள் அமைத்தல், கோவிலை சுற்றி மின் விளக்குகள் அமைத்து பக்தர்களுக்கு வசதிக்காக கழிவறை போன்ற பல வசதிகளையும் நமது சாதனை செம்மல் திரு காந்தி அவர்களுடைய தலைமையில் இந்த கோவிலில் நிறைவேற்றப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காலங்களாலும் கட்டப்பட முடியாத பழமையான கோவில்களை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வதும் மற்றும் பல்வேறு தர்ம காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சாதனை செம்மன் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றுக்கொண்டும் பகவானுடைய நற்பணிகளையும் பக்தர்களுடைய நற்பணிகளையும் இனிதாக சிறப்பாக இன்று வரை நமது ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் திரு காந்தி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். ஸோ இது எல்லாமே இப்போ இல்லை, 5 வருடத்திற்கு முன்பே ஒரு செய்து முடித்திருக்கிறார். சரி, இப்போ இந்த ஆட்சியில் அமைச்சராயிருக்காரு. சரி, அமைச்சராகி தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா, யாருமே செய்ய முடியாத, சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை 4 வருடத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மேம்பாலத்தை மத்திய அரசு போய் ப்ரெஷர் கொடுத்து ஒரு எம்எல்ஏ செய்ய முடியாத காரியம் மாநில அரசை வைத்து சொல்ல வைத்து இவரே நேரடியாக டெல்லிக்கு போய் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த பாலம் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற ரெண்டையும் பாருங்க. முதல்ல எப்படி ஏற்கனவே இருந்தது அப்படின்ற நீங்க பாருங்க. இப்படிதான் ஏற்கனவே இருந்தது.
ஒரு டஞ்சனா ஒரு 2 வாகனம் போனாலே இடிச்சிடும். அந்த மாதிரி ஊருக்குள்ள, அது ராணிப்பேட்டை நகருக்குள்ள இருந்தது இந்த பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை அவர் கட்டி முடிச்சிருக்காரு. இந்த 4 வருடத்துல இந்த அமைச்சராகி செய்து முடிச்சிருக்காரு. சும்மா அந்த அடிக்கல் நாட்டுற கதையெல்லாம் கிடையாது. ஸோ செய்து முடிச்சிருக்காரு. இது அவருடைய மிகப்பெரிய அவருடைய அந்த தொகுதி வளர்ச்சியில் இது ஒரு பெரிய மைல்கல். என்ன பண்ணியிருக்காருன்னா போன 5 வருஷத்துல இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த 5 வருஷத்துல இதெல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா. அதற்கு முன்பு முதல் முறையா 96ல் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனவனே முதல்ல ஹைமாஸ் விளக்குகளை தமிழ்நாட்டிலேயே ராணிப்பேட்டை நகரத்துக்கு கொண்டு வந்தவர் தான். அதே மாதிரி சிமெண்ட் சாலை போடணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் முடிவு எடுத்த போது சிமெண்ட் சாலையை பல எம்எல்ஏக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஒரு டைம் ரோடு போட்டீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அந்த ரோடு ஒண்ணுமே ஆகாது. அப்ப கமிஷன் அடிக்க முடியாது. ஸோ அதனாலே பலர், ஏன்னா இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியில் 2 முறை போடலாம், ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிடலாம். ஆனால் ஆர் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏன்னா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா சும்மா ப்ரொமோஷனுக்காக இல்லை, நம்மளுடைய வியூவர்ஸை கொண்டு போய் யார்ட்டையும் அடகு வைக்கிறது நம்மளோட இது கிடையாது, நம்ம விளம்பரமே போட மாட்டோன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து செய்தவர்களை பாராட்டாமல் இருக்கக்கூடாது, செய்தவர்களை மேலும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ன இதை பார்த்து தான் இன்னும் 4 பேர் செய்வாங்கன்றதுக்காக நம்ம தமிழகத்திற்கு தமிழக வளர்ச்சிக்கு செய்வாங்கன்றதுக்காக தான் சொல்கிறோம். சிமெண்ட் ரோடு போட்டவர் ஆர் காந்தி. அதே மாதிரி இந்த மாவட்ட தலைநகராக வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்டிஓ அலுவலகத்தை அதெல்லாம் கொண்டு வரவே முடியாது. ஆர்டிஓ அலுவலகன்றது ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றா தான் இருக்கும். ஒரு நம்பர் நீங்கள் பார்த்துருக்கீங்க 00001 2 3 4ன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு நம்பரோ இல்லை 2, அதிகம் சென்னைன்னா ஒரு 4-5 நம்பர் இருக்கும், அவ்வளோதான். மித்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு இப்போ மதுரைன்னா 2 நம்பர் இருக்கும். ஆனால் மாவட்டமாக பிரிப்பதற்கு முன்பாக 10 வருடங்களுக்கு முன்பே ஆர் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸை அங்கே கொண்டு வந்துட்டார். மாவட்ட மருத்துவமனை, அதாவது மாவட்ட தலைநகரில் கிடையாது, எதுவுமே கிடையாது வாலாஜாப்பேட்டையில். ஏன்னா மாவட்டம் அப்போ வந்து என்னென்னா வேலூர் மாவட்டமாக இருந்தது. வேலூர் மாவட்ட தலைநகரில் இருக்கிற மருத்துவ வசதியை விட தாண்டிய ஒரு மருத்துவமனையை வாலாஜாப்பேட்டையில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி கொண்டு வந்து அதை தனியார் நிறுவனங்களை வைத்து மெயின்டைன் பண்ண ஒரே எம்எல்ஏ யாருன்னா ஆர் காந்தி தான். அந்த வாலாஜா மருத்துவமனை இல்லாத வசதியே இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி தனியார் அங்கே உள்ள சிப்காட்டோடைய இதோட ஃபண்டில் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்கி அந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனை மாதிரி நடத்திட்டு இருக்காரு. சென்னை திருப்பத்தூருக்கு போக வேண்டியது, அது மருத்துவமனை. அது வந்து இங்கே எடுத்துன்னு வந்து நான் எம்முஇஸ் கலைஞர் எனக்கு ரொம்ப நான் சொன்னேன் இது ஒன்று தெரியும், இங்கே எடுத்துன்னு வந்தேன். இன்றைக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் அவுட் பேஷண்ட் மட்டும் வர்றாங்க. அந்த அளவுக்கு நல்லா தமிழ். இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இந்த 10 வருஷம் தான் ஆட்சியில் இல்லைன்னா கூட நாங்கள் என்னென்ன தேவை அதெல்லாம் நம்ம அது ஒரு பக்கம். இப்படி வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா நல்லது செய்தவற்றை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் சாலைகள் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி எல்லா வகையான துறையிலும் சாலை வசதி, தண்ணீர் வசதிலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொலா போட்டு தண்ணியை கொண்டு வந்து அந்த பிரச்சனை எங்கேயுமே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். 90% சரி பண்ணிட்டாரு. ராணிப்பேட்டை நகராக இருக்கட்டும், ராணிப்பேட்டை தொகுதியாக இருக்கட்டும் 100% சரி பண்ணிட்டாரு. அதே மாதிரி இடுக்கா இருந்த ரோடு நீங்கள் வந்து ஆற்காட்டில் பார்த்தீங்கன்னா, ஆற்காடு பகுதியில் போனீங்கன்னா அதிக இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதி ராணிப்பேட்டை தொகுதியில் தான் வருது. அவ்வளோ டஞ்சனாக இருக்கும், அதுக்குள்ளே வண்டி ஓட்டிட்டு போகவே முடியாது. அந்த பகுதியில் கூட சாலைகளை எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 வழி சாலையாக மாற்றி வச்சுருக்காரு நகருக்குள்ளே. ஸோ இப்போ நீங்கள் ராணிப்பேட்டை நகருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய ரூரல் பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ராணிப்பேட்டை மட்டும் இருக்கும். இது நம்ம ஊரா வெளிநாடான்ற அளவுக்கு ஒரு இடத்துல கூட சாலை போடாமையோ, ஏன்னா சாலை வசதி இல்லாமல் இருக்காது. அவ்வளோ அழகான சாலைகளாக இருக்கும். ஊரே அழகாயிருச்சு. ஏன்னா சாலைகள் அழகாகிவிட்டால் அந்த ஊரே அழகாயிரும். அந்த கான்செப்ட். அதே மாதிரி எங்கேயுமே இருட்டே நீங்கள் பார்க்க முடியாது. ராணிப்பேட்டை நகரில் இருளையே நீங்கள் நைட்டில் பார்க்க முடியாது.
ஜெகஜோதியாக இருக்குன்னு வெளிநாடை போல இருக்கும், வெளிநாட்டு கிராமத்தை போல காட்சியளிக்கிறது ராணிப்பேட்டை. இப்படி ராணிப்பேட்டைக்காக அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம். எனவே திமுகவுடைய மாடல் தொகுதியாக நீங்கள் ராணிப்பேட்டையை எடுத்தீங்கன்னா ராணிப்பேட்டையை வளர்ச்சியை வச்சு திமுக ஆட்சி எப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ அடுத்தடுத்து உள்ள தொகுதிகளும் நம்ம போகிறோம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் பெருவாரி நீங்கள் திமுக தான் இருக்குது நம்ம பார்த்த வரையில். அதில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு தொகுதி. இந்த 2 தொகுதி தான் இந்த நார்த்தில் நம்ம சாம்பிளாக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு, சவுத் ஈஸ்ட் தமிழ்நாடு, நார்த் ஈஸ்ட் தமிழ்நாடு, ஈஸ்ட் தமிழ்நாடு, இது எல்லாத்துக்கும் 2 தொகுதி நம்ம போக போகிறோம். இதில் சாம்பிளாக இங்கே எடுத்த இந்த 2 தொகுதியில் அடுத்து நம்ம ஆற்காடை பற்றி போட போகிறோம். அதுவும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குள்ளே தான் வரும். அதுவும் ஆர் காந்தியோடைய கட்டுப்பாட்டில் தான் வருது. ஏன்னா அவர் தான் மாவட்ட செயலாளராக இருக்கார், அமைச்சராகவும் இருக்கிறதுனால அவர் கட்டுப்பாட்டில் தான் இந்த ராணிப்பேட்டை ஃபுல்லாகவே வருது. அப்படிங்கும்போது அதில் உள்ள அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்திருக்கிறார், அமைச்சர் ஆர் காந்தி அந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.